விடாதீங்க. 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து ஏற்றிட்டு வாங்க. இந்த வழிபாட்டு முறையை கோவில் சென்று செய்ய முடியாதவர்களே இல்லை அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில் வந்து திறந்திருக்காது மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுங்கள், உங்களோட வீட்டிலே செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய பிரச்சனைகளை முருகப்பெருமானிடம் நீங்கள் சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. இதை வந்து மற்ற நாட்களிலும் விசேஷ நாட்களை விரத நாட்களை செய்வதும் ஒரு வித பலன் இருக்கும். ஆனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு உகுந்த இந்த ஒரு நாளில் ராகுகால நேரத்தில் செய்வதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதலுக்கான பலனை மேலும் வந்து மேம்படுத்தி சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு உதவியாக வந்து இருக்கும். இப்படி வீட்டில் வழிபாடுறவங்க உங்களால் முடிஞ்ச பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து அதை நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. உங்களால் முடிந்தால் இந்த நைவேத்தியத்தை படைங்க, இல்லை வெறும் கற்கண்டு வச்சு கூட நீங்கள் வந்து இந்த